அருள்மிகு வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமி கருணையினால் இந்த புளியரை திருக்கோவிலுக்கு வருகை தந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நாம் திருக்கோயிலில் நடத்துகிற ஒவ்வொரு அருள் நிறைந்த காட்சிகளை எல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து தன் மனதுக்குள்ளே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் எல்லாருடைய எண்ணமும் நிறைவேறி என்னாலும் இந்த பூவுலகில் இன்புற்று வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் தவம் இருந்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒருவன் போய், சுவாமி, இந்த உலகத்தில் எல்லாமே யாரால் நடக்குன்னு கேட்டார். பரமஹம்சர்கிட்ட ஒருவன் போய் கேட்டான், இந்த உலகத்தில் எல்லாம் யாரால் நடக்கு அப்படின்னு கேட்டார். அதுக்கு அருமையாக பதில் சொன்னார், அப்பா, அவனின்றி இந்த அவனியிலே அணுவும் அசைவதில்லை அப்படின்னு சொன்னார் பரமஹம்சர். சாமியுடைய கருணையும் அருள் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காதுப்பா அப்படின்னு சொன்னார். அதுக்கு அவன் ரொம்ப விவரமானவன், அறிவாளி, அடுத்த கேள்வி கேட்டுட்டான். எப்பொழுதுமே குருமார்கள் சொன்னால் மறுவாரத்தை கேட்காம போனோம். அவன் தன்னுடைய அறிவை வச்சு ஒரு விளையாட்டு பண்ணான். அப்படின்னா இந்த உலகத்தில் கொலை கொள்ளை கற்பழிப்பெல்லாம் நடக்க சாமி, அதெல்லாம் யாரை வச்சு நடக்குன்னு கேட்டான். அந்த சமுதாயத்தை வேதனைப்பட்டு தான் அவன் கேட்டது, அதுக்காண்டி தப்பாக நினைக்கக்கூடாது. பரமஹம்சர் அதுக்கு ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு உண்மையான பதிலை சொல்லிட்டார். மகனே, அப்படி ஒரு சம்பவம் நடக்குன்னா அது என்னுடைய தவத்தின் குறைவால் நடக்குப்பான்னு சொன்னார். எப்படி சொன்னார்? என் தவத்தின் குறைவால் தான் அது நடக்கு அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்த கேள்வி கேட்டான், உங்கள் தவத்தின் குறைவுக்கும் இந்த நடப்புக்கும் என்ன சாமி தொடர்பு இருக்குன்னு கேட்டான். இல்லைப்பா, அந்த உலக உயிர் எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் தவம் இருந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருந்தும் இவ்வளோ அநியாயம் இந்த பூலோகத்தில் நடக்கணும்னு சொன்னால் என் தவம் சரியில்லைன்னு தானடா அர்த்தம்னு கேட்டார். அப்படி அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டான். அடுத்த வார்த்தை அவனுக்கு பேச முடியலை. இந்த கலியுகம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், எத்தனை துறவிகள், எத்தனை ஞானியர்கள், எத்தனை அருளாளர்கள், எத்தனை சித்தர்கள், யோகியர்கள் இந்த உலகத்தில் எவ்வளோ சேவைகளை செய்தாலும் கலியுகத்தில் கர்ம பயனை என்ன செய்யும்? எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் நல்லா இருக்க விடாது. காலமும் நேரமும் கை கொடுத்து தான் மனிதன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? நல்லா இருந்துக்கிட்டு இருக்கான். எதுக்கும் ஒரு நேரமும் காலமும் வகுத்து வைக்கப்பட்டிருக்கு. அது இன்னாருடைய ஆசீர்வாதத்தால் இன்னாருடைய வாக்கால் நடக்கணும் அப்படிங்கிற விதியமைப்பு உடையவர்கள் மட்டும்தான் இந்த புளியரை அருள்மிகு வழிகாட்டு கருப்பசாமி கோயிலுக்கு வராங்க. அதான் முக்கியம். எவ்வளவு தான் விஷயங்களை நம்ம சொல்லி வந்தாலும், எவ்வளவு தவம் இருந்தாலும், எவ்வளோ பூஜைகள் பண்ணினாலும் கர்ம பலன்களை கையில் வைத்து கருணை புரியக்கூடியவன் தான் தெய்வம். அதனால் தவம் கூடணும், தவம் குறைந்து விடக்கூடாது. ஒரு கற்பனையான ஒரு கதை. பரமேஸ்வரனும் பார்வதியும் இந்த உலகத்தை உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு மனுஷன் 6 பிள்ளை, ஒரு மனைவி, தன்னுடைய அம்மா, அப்பா, மாமியா, மாமன், அத்தனை பேரையும் பார்க்கக்கூடியவன் ஒரே மனுஷன். அவனால் அந்த குடும்ப சுமையை தாங்க முடியாமல் கண்ணீர் விட்டு வறுமை தாழாமல் வாயார புலம்பி ரோட்டில் அப்படி நடந்து போய்கிட்டு இருந்தான் வேதனைப்பட்டு. என்னை நீ படைத்திருக்கவே கூடாது பரமேஸ்வரா, என்னை படைக்காமல் இருந்திருந்தால் அந்த சுமை எனக்கு கிடைத்திருக்குமா? அப்படின்னா எங்கள் ஆத்தா, எங்கள் அம்மாவை நீ படைச்சிருக்கக்கூடாது, அவள் பிறக்காமல் இருந்தால் நான் பிறந்திருக்க மாட்டேனே அப்பா. இப்படி ஒவ்வொருத்தரையும் படைச்சி விட்டு இவ்வளோ வேதனையை படுத்திட்டியே, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு தெரியலையே ஈஸ்வரா என்று சொல்லி கண்ணீர் விட்டு புலம்பிக்கிட்டு வந்தான். அப்படி புலம்பிக்கிட்டு வரும்பொழுது தாய் பார்வதிக்கு இரக்கம் வந்துருச்சு. பார்த்தேடா, நம்ம பிள்ளை கண்ணீர் விட்டு கலங்கி ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னா. இது ஒரு கதை தான் என்ன, அதுக்காண்டி பரமேஸ்வரன் பார்வதி எங்கே இருக்காங்கன்னு நம்ம உங்களுக்கு சொல்ல முடியாது. புராணத்தில் உள்ள ஒரு எக்ஸாம்பிள் கதை, கருணை எப்படிப்பட்டதுங்கிறதுக்காக உள்ள ஒரு கதை. கதையாக இருந்தாலும் கருத்து உண்மையானது. அதான் அதனுடைய காரணம். பார்வதி தாய் மனம் படைத்தவள் தயவு கொண்டு
மகன் இப்படி தாங்க முடியாத துயரத்தில் போகிறார சுவாமி, அவனுக்கு கொஞ்சம் நீங்கள் படி அளக்கக்கூடாதா, அவனை கொஞ்சம் செல்வத்தை கொடுத்து அவனை கொஞ்சம் காப்பாற்றலாமேன்னு சொன்னான். உடனே சர்வேஸ்வரன் சொன்னார், பார்வதி, நாம் கொடுக்கக்கூடிய செல்வத்தை பெறக்கூடிய நேரம் இப்பொழுது அவனுக்கு இன்னும் வரவில்லையம்மா. காலதேவன் அவனை தடுத்து நிறுத்தியிருக்கிறான். கண்முன்னே பணத்தை கொடுத்தாலும் அதை இப்போ வேதனைப்பட்டு வாங்க மாட்டான். அவன் கண்ணுக்கு இந்த பணம் தெரியாது. நீ பணத்தையே கொடுத்தாலும் அது காகிதமாக தெரியும். அதனால் அவனுடைய கால நேரம் இதுகல்ல, நீ பொறுத்திருந்து பாருன்னு கேட்டான். உடனே தாய் சொன்னால், எப்பொழுதுமே பிள்ளைகளை காப்பாற்றுவதில் சோதனைப்படுத்துறதில் நீங்கள் ரொம்ப விளையாட்டு காட்டுறதில் ஒரு பெரிய சாகசம் படைத்தவர் சிவபெருமானே. ஏன் அவனுக்கு இப்போ நீங்கள் செல்வத்தை கொடுத்தா வாங்க மாட்டோம்னா சொல்லிட போகிறான், கொடுக்க வேண்டியதானு கேட்டான். உடனே ஒரு அற்புதமான நிறைய பொன் மூட்டைகளை ஒரு பொட்டலத்தில் கட்டி அவன் போகிற வழியில் கால் நீட்டத்தில் போட்டார். அது அவன் முன்னால் விழுந்துச்சு. உடனே அவன் சொன்னான், நான் இவ்வளோ வறியவனாக இருக்கேன், இவ்வளோ ஏளனமாக நடந்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி எந்த பேரோ என் கால் பக்கத்தில் மூட்டையை கொண்டு எரியுதான் பாருடா அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்றி அதை ஒரு புதருக்குள்ளே தள்ளிட்டான். அதை அப்படியே நடந்து போய்கிட்டு தான். உடனே சிவபெருமான் பார்த்தாயா உன் மகன் புத்திய, அவனுக்கு நேரம் இன்னும் வரலை, காலத்தை நீ உணர்ந்துக்கா. காலடியிலே கை காசுகளை பொன்பொருளை போட்டாலும் அவன் புத்தி அதை தடமாற்றி எடுக்கிறதுக்கு கிடைக்கல பார்த்தியா. அதனால தான் மனிதனுக்கு எப்பொழுதும் நேரமும் காலமும் முக்கியம். இன்னும் 2 நாள் கழித்து பாரு அப்படின்னு சொன்னார். 2 நாளும் அதே ரோட்டில் அங்கேயும் போக இங்கேயும் போக குளத்துக்கரைக்கு போக வச்சுக்கிட்டே இருந்தான். அதனால் திடீர்னு இறைஞ்சாம்னா அந்த ஒரு மூட்டை விழுந்த இடத்துக்குள்ளே எதிர்பார்க்காம ஒரு பாம்புராணி போய் சலன்னு ஒரு காய்ந்து போன சருகை தட்டுச்சு. ஏதோ சத்தம் கேட்க அப்படின்னு சொல்லி இவன் போனான். போய் பார்த்தா அந்த பாம்புராணி தங்க நிறத்தில் ஒளி வீசிக்கிட்டு அந்த பொட்டலத்துக்கு மேலே உட்கார்ந்துருந்துச்சு. இதுன்னு இவ்வளோ நேரமாக இருக்குன்னு ஒரு குச்சியை வச்சு அப்படி ஒரு அடி அடித்தான். பாம்புராணி போயிடுது, பொட்டலம் கிழிஞ்சிடுது. உள்ளே பார்த்தா தங்கமாக இருந்துச்சு. அப்படியே தூக்கிட்டு வந்துட்டான். அப்பொழுது சொன்னார் சிவபெருமான், பார்த்தியா, 2 நாள் கழித்து எடுக்க வேண்டிய செல்வத்தை நீ 2 நாளைக்கு முன்னால் போட சொன்னேன். அவன் அதை எத்தி தள்ளிட்டு போனான். இப்போ அவன் எடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு, தானாக தேடி போய் எடுத்தான். பார்த்தியா, அதுதான் விதிங்கிறத புரிஞ்சுக்கான்னான். புரியுதா? அதை மாதிரி எல்லோரும் கோயிலுக்கு வாரம் 10 வாரம் வந்தேன், 18 வாரம் வாரேன், 1 வருஷமாக வாரேன். நான் எங்கள் குருசாமிகிட்ட 18 வருஷமாக போனேன். அந்த நேரமும் காலமும் கருணை கொண்டு அந்த ஆத்மாவுக்குள்ளே தானாக அந்த சக்தி தோன்றி இவனுக்கு இதை இப்பொழுது வழங்கு என்று இயல்பாக தோன்றியாச்சுன்னா அந்த வழங்கலை யாராலும் தடுக்க முடியாது. அதுதான் பகவானுடைய கருணையும் நேரமும். பாரிவள்ளல் உலகம் முழுக்க ஒரு பெரிய கொடை வள்ளல். நல்லா புரிஞ்சுக்கணும். பாரிவள்ளல் கொடை வள்ளல். கடையேழு வள்ளல்கள் எல்லாரும் யாருன்னா மலைவாழ் மக்கள் வேடர் குலத்தை சார்ந்தவங்க. நீங்கள் வள்ளல்களை பாரி, ஓரி, நெடுநிலை, கிள்ளி, காரி போன்ற 7 வள்ளல்கள் உண்டு நம்மளுடைய நாட்டில், செந்தமிழ் நாட்டில். அந்த 7 வள்ளல்களும் வேடர் குலத்தை சார்ந்தவங்க. வேளியர் குலம்னா வேடர் குலம்னு அர்த்தம். அமைதியாக இருங்க அம்மா. வேளியர் குலம்னா வேடர்கள் குலம்னு அர்த்தம். வேடர் குலத்தில் பிறந்தவன் சிற்றரசர்கள், ஆனால் வள்ளல் பிரான்கள். அதில் பாரிக்கு மட்டும் எல்லாரும் ஒரு பெரிய புகழ், முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரின்னு சொல்லி. அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள்லாம் என் மேலே கொண்டு பூவை போடுறது கருப்புசாமின்னு நினச்சி, கருப்புசாமி எனக்கு உள்ளும் புறவுமாக உணர்வு பூர்வமாக இருக்கார். எனக்கு போடுற பூ அப்படி பகவானுடைய சிந்தைக்கு போய் ஒட்டிடும். அப்போ நீங்கள் உங்களுடைய துதிப்பும் உங்களுடைய நினைப்பும் யாரும் நெஞ்ச தொடுது, என் மூலமாக இறைவனுடைய வாஞ்சையை போய் தொடுது. அப்போ அந்த நினைவு உணர்வு உங்களுக்கு என்ன செய்யுது, இறைவனால் அங்கீகரிக்கப்படுகிறது. அதுக்கு தான் அந்த பூமாலை போடுறது, கனி கொடுக்கறது, பூ போடுறது எல்லாமே. இதுக்குன்னு ஒரு ஒரு சகாப்த நிறைந்த ஒரு ஆற்றல் உண்டு. அதை மாதிரி பாரிவள்ளல் இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், எல்லாரும் பாரி மன்னனுக்கு பிறந்த நாள்னு சொல்லி ஒவ்வொருத்தர் கனி கொண்டு போனாங்க, தானியம் கொண்டு போனாங்க, நெல் கொண்டு போனாங்க, என்ன இல்லாமல் கொண்டு போனாங்க. ஆனால் ஒரே ஒரு குட்டி பாப்பா ஒரு சின்ன ஒரு கொட்டாலில் முல்லை பூக்களை பறித்து அந்த பூவை கொண்டு போய், மன்னா என் தகுதிக்கு
இந்த பூவைத்தான் கொடுக்க முடியும், என்னால் பொன்னை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி மன்னருடைய தலையில் போய் தட்டிட்டான். தட்டினோட அந்த மனம் பாரி மன்னனுடைய மனதை அப்படி மயங்கிச்சிருது. எவ்வளோ அருமையான மலர், இந்த மலர் நம்ம நாட்டில் இருந்திருக்கு, அது இந்த குழந்தை மூலமாக நமக்கு கிடச்சிருக்க அப்படின்னு சொல்லி ஒரு தேடல். இந்த வாசம் மிகுந்த மலரை நம்ம தட்டி விட்டான்னு சொல்லி அந்த குழந்தைய வாரி எடுத்து மடியில் வச்சுக்கிட்டார். பாரி வள்ளல் மலரை பார்த்து வாரி எடுத்து வைத்தார். அப்போ இந்த மலரை மனம் என் உள்ளத்திலே பதிவாகிவிட்டது மகளே, ஆகையினால் உன் நினைவு என் உள்ளத்தில் என்னாலும் இருக்கும்னு பாரி வள்ளல் உள்ளத்தை சொன்னார். உடனே அந்த பாப்பா, உனக்கு பொண்ணை கொடுக்க முடியலன்னு சொன்னியே, உனக்கு என்ன வேணும் செல்லம் அப்படின்னு கேட்டார். நாங்கள் வறுமை சார்ந்த குடும்பத்தில் பிறந்தவர்கள் மன்னா, என் தந்தையாரோ நான் பிறந்த வீட்டில் எனக்கு பால் வாங்க கொடுக்கறதுக்கு கூட சூழ்நிலைகள் இல்லாமல் இறந்து விட்டார். என்னுடைய நாட்டில் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதா? என் தாயும் நானும் மட்டுமே இங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தாங்குவார் இல்லை, தவிப்பாரும் இல்லை, எடுப்பார் கைப்பிள்ளை தடுப்பார் போல் ஒரு சின்ன வயதில் இந்த பூக்களை கொய்து விலை பேசி விட்டு நான் பிளத்தி கொண்டு இருக்கிறேன். ஆனால் மன்னரை பார்ப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் என்று அறிந்தே நான் இப்பொழுது வந்தேன். உடனே அந்த குழந்தையினுடைய வீட்டை போய் பார்த்து பாரி வள்ளல் பொன்பொருள் கொடுத்து, இதை போல வறியவர்கள் யாரும் வந்தால் என்னை வந்து தேட வேண்டும்னு சொல்லி அத்தனைவருக்கும் தன் செல்வத்தை அள்ளி கொடுத்து அத்தனை குடும்பத்தையும் வாழ வைத்தார் பாரி வள்ளல். பாரி வள்ளல் பையனாமா நீ? அதுக்கு பிறகு என்ன நடக்குன்னு சொன்னால், ஒரு நாள் அந்த பிள்ளைகளுக்கு படி அளந்து கொடுத்துட்டு பாரி வள்ளல் தன்னுடைய தேரை கொண்டுக்கிட்டு அப்படியே அந்த காட்டு உலாவில் போய்கிட்டு இருக்காரு. போகும்பொழுது முல்லை கொடி படர்ந்து அப்படியே அந்த மனத்தை பார்த்தோன்னே, பாப்பா கொடுத்த மலருடைய மனம் தெரிகிறதே, இந்த மனம் எங்கே இருக்கிறதுன்னு சொல்லி இறங்கி பார்த்தார். முல்லை கொடி அப்படியே படர்ந்து தரையில் கிடக்கு. இதை நம்ம தேரை கொண்டு போய்ட்டோம்னா அந்த கொடி நசுங்கிரும், இந்த மலர்கள் வாடிடும், அடுத்து இந்த பூக்கள் பூக்காமல் போயிருமென்னு சொல்லி நினைச்சார். தேரை மெல்ல நகட்டி அந்த கொடியை அப்படி தூக்கி தன்னுடைய தேருக்கு மேலே வச்சுட்டு குதிரைகளுக்கு மேலே ஏறி நேராக நாட்டுக்குள்ளே வந்துட்டார். அந்த முல்லை கொடிக்காக தன் தேரவை தர்மம் செய்தான் பாரி வள்ளல். அதான் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி. அவனுடைய காலம் முடிந்தவுடனே ஆட்டனத்தி ஆதி முந்தியார்னு சொல்லி அவனுடைய வாரிசுகள் 2 பெண் மக்கள் இருந்தாங்க. ஆனால் அந்த பாரி வள்ளல் இருக்கும் பொழுது பாண்டிய மன்னன் பாரி பெற்ற பிள்ளைகளை வந்து சிறையெடுக்கணும்னு சொல்லி சிறுபாண்டிய மன்னர்கள் வந்து சிறையெடுக்கிறதுக்காக போர் தொடுத்து வந்தாங்க. அப்படி போர் தொடுத்து வரக்கூடிய பொழுது இது ஔவையாருடைய அறிவுக்கு தெரிஞ்சிடுது. பாரி மன்னன் தர்மவான், அவன் செய்த தர்மமே இந்த நாட்டை தலைகாக்கும். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் பாண்டிய மன்னன் இப்படி போர் தொடுத்து வருவது தவறாகிவிட்டதே அப்படின்னு சொல்லி போரை தடுப்பதற்காக பாண்டியனுடைய அரண்மனைக்கு ஔவையாரே போய் நின்னான். அவர் சொன்னார், அவை மூதாட்டியே, ஒரு தனிப்பெரும் தமிழ் புலவியாக நீ வந்து என்னிடம் சொன்னதற்காக ஒரு அரசன் படை திரண்டதை நிறுத்தி போர் தொடுக்காமல் இருக்க என்னால் முடியாது. நான் நினைத்ததை செய்வேன். என் நெஞ்சின் வன்மையை தடுக்க யாருக்கும் உறுதி இல்லைன்னு சொல்லிவிட்டான் பாண்டிய மன்னன், தர்மம் மிகுந்தவன். அப்படி சொன்ன, உன்னுடைய போரினால் தர்மங்காத்த வள்ளலினுடைய குடும்பம் அழியும், உன்னுடைய போரால் அந்த இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களெல்லாம் இறப்பார்கள் மன்னா. தர்மத்தை மீறி நீ போர் தொடுத்தா என்றால் உன் நாட்டுக்கு அழிவு ஏற்படும் என்று சொன்னால் அவை சொல்ல கேட்கலவன் போர் தொடுத்து வந்தான். தர்மமா உன் வீரமா என்று பார்ப்போம்னு சொல்லி ஔவையார் வேகமாக வந்துட்டான். வந்து பாரி நாட்டினுடைய எல்லையில் நின்னான். மன்னன் அங்கிருந்து படையெடுத்து வருகிற பொழுது சிவபெருமானை நோக்கி சொன்னான், எவ்வுலகையும் பொன்னுலகாக படைத்த என் சிவனே, என் இதயத்தில் நீ இருப்பது சத்தியமானால் இந்த பாண்டிய மன்னன் நிற்கின்ற அந்த திசைக்கும் இடையே ஒரு மாபெரும் பள்ளத்தை இந்த பூமி வெடித்து காட்ட வேண்டும்னு சொன்னான். அவள் சொன்ன வாக்கு சக்தியில் பூமி 2ஆக வெடிச்சிடுது. ஒரு பெரிய பள்ளம் விழுந்துருச்சு. மன்னனுடைய குதிரை கீழே இறங்கி வர முடியாது. அப்பொழுது சொன்னால், பாண்டிய மன்னா, தர்மம் ஜெயித்ததா, உன் வீரம் ஜெயித்ததா, இதை மீறி வந்தால் நீ இறை தண்டனை உனக்கு கிடைக்கும்னு சொன்னான். மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி பாண்டிய மன்னன் திரும்பி போயிட்டான். பாரிமுடைய மக்களும் மன்னன் நாடும் காப்பாற்றப்பட்டது. இப்படி ஔவையாருக்கு ஒரு வாக்கு சக்தி இருந்துச்சு. அந்த தெய்வ வாக்குக்கு அவ்வளோ பெரிய ஒரு பலன் இருந்திருக்கு. மன்னர் படைகளையே ஆட்டி அடைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஔவையார் வாக்கில் இருந்துச்சு. அதான் ஔவையாருடைய நன்னெறிகள், ஔவையாரின் நீதி விளக்கம். ஔவையாரை மாதிரி ஒரு பெரிய மாபெரும் ஒரு சிவஞானி இந்த உலகத்திலேயே கிடையாது.
ஓரடியில் உலகளந்தாள், 1.25 அடியில் உலகளந்தான் வள்ளுவன். ஓரடியில் உலகளந்தாள் யார்? ஔவை. ஔவையின் குரல்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தையிலே குரல் வரும். அவ்வியம் பேசேல், பொறாமையோட பேசாத. ஈவது விளக்கேல், ஒருத்தன் தர்மம் செய்யறதுக்குன்னு காத்திருந்தான் அப்படின்னு சொன்னால் அவனை செய்யக்கூடியவனை கோடி சொல்லி கொண்டான்னு சொல்லி தடுத்து நிறுத்தாத. ஒப்புரவு அறிதல், எப்பொழுதுமே ஒப்புமை செய்து அது சரியாக தவறான மெய் உணர்ந்து பார். இப்படிப்பட்ட நீதி வார்த்தைகளெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் அந்த உலகத்துக்கு சொன்ன மகாசக்தி ஔவையாரின் வாக்கு. அந்த மாதிரி வாக்குக்கு என்று ஒரு ஆற்றல் இருக்கிறது. அந்த வாக்கை நம்பி தான் நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. முதல்ல தேவை அத்தனை பேருக்கும் பொறுமை. அரசு அன்று கேட்கும், தெய்வம் நின்று கேட்கும். அதனால் தெய்வம் எப்பொழுதுமே கொடுப்பதிலும் காப்பதிலும் நிதானத்தோடு நம்மளை உணர வைத்து, நம்மளை பக்குவப்படுத்தி, நம்மளை ஆயத்தப்படுத்தி, இதை அனுபவிக்கக்கூடிய தகுதியை கொடுத்து நமக்கு வரம் கொடுக்கறது தான் தெய்வம். எல்லாருடைய உள்ளத்திலும் தெய்வத்துக்காக காத்திருப்பதும், மனதை பக்குவப்படுத்ததும், பொறுமையோடு இருத்தலும், உணர்ந்து பார்த்தலுமே இந்த உலகத்தில் உயர்ந்த சத்தியமாகும். ஆகையினால் உங்கள் மனதை பக்குவப்படுத்தி மாசற்ற நிலையாக ஆக்கி பேசற்கரிய தெய்வமாம் எம்பெருமான் கருப்பசாமியை உங்கள் இதயத்துக்குள்ளே கோயிலாக வைத்து கும்பிட்டு மாசிலா மனமே ஈசன் கோயிலென்று உணர்ந்து எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டுகிறேன். வாழ்க வணக்கம்.